கலைஞருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு இவர் சட்ட போராட்டம் நடத்தினாரு. நீங்க இறை போராட்டம் நடத்தினீங்களாமே? அதுதான் அது கிடைச்சிடணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்படித்தானே நினைச்சோம். யார்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க? எப்பயும் போல எங்க குலதெய்வத்துக்கு தான். அங்காளம் அவருக்கும் குலதெய்வம் இல்ல? எல்லாருக்கும் தான், எங்க குடும்பத்துக்கே குலதெய்வம் தான். 2019 தேர்தலை பத்தி பேசும்போது அதுதான் திரு உதயநிதி ஆக்டிவா பங்கேற்கக்கூடிய தேர்தலும் கூட. அவர் வந்து செங்கல்ல காமிச்சாரு. அவர் பிரச்சாரம் இப்படி பண்ணுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரச்சாரத்துல இம்ப்ரெஸ் ஆனீங்க? தெரியும். அவர் வந்து ரொம்ப கலோக்கியா பேசி கொஞ்சம் கூட்டத்துல வந்து எல்லாரையும் கொஞ்சம் அவர் பேசுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிடிச்சிருக்கு போல இருக்கு எல்லாருக்கும். அந்த பேசுனதும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நோ பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர். நீங்க நியாயமா சொல்லணும். உங்களுக்கு யார் ஸ்பீச் பிடிக்கும்? திரு ஸ்டாலினா? இல்ல, இவங்களது வேற மாதிரி. 2 பேருதும் பிடிக்கும். இவங்களது வந்து மேடை பேச்சா இருக்கும், இவரது வந்து கொஞ்சம் கலோக்கையா. அது சரிம்மா, யாருக்கு பிடிக்கும்? பிடிக்கும், 2 பேருதும் பிடிக்கும். ஒன்லி ஒன் டூ 2 பேரும் பிடிக்கும். 2 பேருமே உழைப்புல வந்து ஒற்றுமை தான். 2 பேரும் இறங்கிட்டாங்கன்னா அது சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாமல் போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஐயோ தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, இது கேட்டுகிட்டே இருக்கணும். பையனும் உதயாவும் அதே மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவ்வளோ தீவிரமாக இறங்கிடுவாங்க அந்த அதில் போயிட்டாங்கன்னா. சிஎம் ஃபுட் ஹேபிட்ஸில் எப்படி? ரொம்ப சூஸியா? ரொம்ப சூஸ் இல்லை. நம்ம தான் பார்த்து வைக்கணும். இது வேணும் அது வேணும் அது அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. நான் சமையல் பண்ணும்போதே நான் தான் வந்து இன்னைக்கு 2 காய் இருக்கணும், கீரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து செஞ்சு வைப்பேன். தடபடலாம் விரும்புவாரா? இல்லை அப்படியெல்லாம் விரும்புவேன். ரொம்ப சிம்பிள் சாப்பிட்றதுல. அவருக்கு ரொம்பவும் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. சவுத் இந்தியன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிச்ச டிஷ்ஷஸ்னா சிஎம்க்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வத்த குழம்பு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். பருப்பு துவையல், அந்த கொஞ்சம் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. அவருக்கும் மாமனாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி சாப்பாட்டில் போய் ரொம்ப ஆர்வமாக அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபுட்டி கிடையாது. இல்லை. 2021 ஒரு சவாலான சூழலில் தேர்தல் நடக்குது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது. இவர் தலைவரான அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல், அந்த வெற்றியை எப்படி உணர்ந்தாரு? முதல்ல தலைவராக சிஎம்மாக ஒரு கேண்டிடேட்டாக இருந்து ஜெயித்ததில் ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா பண்ணணும் எப்படிங்கிறது அந்த திங்கிங் இருந்திருக்கும். பெரிய சவால் அது. அந்த கொரோனா சமயத்தில் இவங்க பதவி எடுத்தது. உங்கள் வீட்லேயும் கொரோனா எல்லாருக்கும் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா? உங்களுக்கு தான் ஃபைனலாக வந்ததோ? இல்லை, சாருக்கு தான் ஃபைனலாக வந்துச்சு. எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். உங்களுடைய கண்ணீர் தமிழ்நாட்டுடைய கவனத்தை பெற்றது. முத்துவேல் எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம், எல்லாரோடைய விமர்சனங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அது ரொம்ப பெருசாக கவனிக்க என்ன மீறி எனக்கு அன்னைக்கு வந்துருச்சு. அந்த அப்புறம் தான் பார்த்தேன் உதயாவும் கண் கலங்கி இருந்தது. அவர் அமைச்சராகும் போது, துணை முதலமைச்சராக இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வரும்போது ஒரு அம்மாவா எனக்கு அது ஒரு சந்தோஷம். நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா. அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க பொதுவாக? அவருக்கு நான் உழைப்பை தான் சொல்லுவேன். எந்த நேரம் காலம் பார்க்காம இறங்கிட்டாக்கா அந்த உழைப்பை பார்ப்பேன் நான். அட்வைஸ்னால் இது மட்டும் தான் சொல்லுவேன், கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்கன்னு சொல்லுவேன். சிஎம் ஆனப்புறம் அவரோட ரொட்டீன் என்ன பொதுவாக? காலையில் எழுந்திரிச்சா வாக்கிங் போயிடுவாங்க. 95% போயிடுவாங்க. என்னைக்காவது தான் தவிர்த்துருவாங்க. இன்னைக்கு எல்லாம் மழை, போக முடியல. அந்த மாதிரி சமயத்தில் ஜிம் பண்ணுவாங்கல்ல, எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் பார்க்குறது, அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கு நிறைய இருந்துகிட்டே தானே இருக்கும். இருக்கிற போது சாப்பிட்ருவாங்க. வெளியில் போயிட்டு வந்தால் சில சமயம் லேட் ஆகும். சொல்லுவேன், இரவுலெல்லாம் சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லுவேன். குடும்பத் தலைவர் ஸ்டாலின் எப்படி? எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்ப தலைவராக வந்து அதுவும் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பசங்களை பற்றி, பேர பசங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறது கேட்பாங்க. என்னையும் வந்து போய் இறங்குனதும் நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டேன். அது கரெக்டாக இருப்பாங்க. அதில்
இப்போ இன்னைக்கு ஒரு சுற்றுப்பயணம் போனா கூட போனாலும் போய் இறங்குனதும் ஃப்ளைட்டு லேண்ட் ஆனால் அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் வந்துடும், நான் லேண்ட் ஆகிட்டேன். நிறைய வீட்டில் பிரச்சனை உருவாக்குனீங்க நீங்க இப்போ. ஃப்ளைட்டுக்கு இது ஆகும்போதே நான் சொல்லுவேன் லேண்ட் ஆகிட்டீங்களா நிறைய அப்படின்னு. பேர் வந்து நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல அது முடியாது. மாதிரி சாப்பிட்டேன், இதை பார்த்துட்டு இருக்கிற வைஃப் எல்லாம் பாருங்க, படுக்கும்போது CM ஏ படுக்க சொல்றாரு wife போகிறேன், கிட்ட. இது மாதிரி அது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த உரிமை தொகை திட்டம் பத்தி சொல்லும்போது உங்களை பத்தி சொன்னாங்க, கேட்டீங்களா? ஆமாம், எல்லாரையும் சொன்னாங்க. அவங்க மகளையும் சொன்னாரு, அம்மாவையும் சொன்னாங்க, அம்மா சொன்னாரு, பொண்ணையும் சொன்னாங்க, என்னையும் சொன்னாங்க. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாராட்டு. அதான் எனக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய மனைவி தான் என்னோட பாதி, எனக்கு எல்லாம்னு சொல்லி பேசினாங்க. இப்பயும் இந்த 50ஆம் ஆண்டு திருமண விழாவுக்கும் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. ஆமாம், படித்தேன். அது உங்கள்கிட்ட பிரைவேட்டா சொல்ல மாட்டேன். இல்லை, சொல்லலை, நான் அந்த பதிவில் தான் பார்த்தேன். அதை நேர்ல சொன்னா என்ன? இல்லை, சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க, நீ தான் எனக்கு எல்லாம்னு சொல்லுவாங்க. பொது வெளியில வர விமர்சனங்கள்லாம் பாப்பீங்களா? திருமதி துர்கா ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், அவங்க அரசியல் முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. பார்க்கறதும் கிடையாது, நான் அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். இந்த மீம்ஸ் வர விமர்சனங்கள் எல்லாமே நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன், பாக்குறது இல்ல, மைண்ட் பண்ணிக்க மாட்டேன் அதை பத்தியே. ஏன்னா அரசியல் அது ஒரு பெரிய சவால் வந்து. சில காரணங்கள் வந்து ஏற்கக்கூடிய காரணங்களுக்கு விமர்சனங்கள் வரும், அவதூறு வரும், எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பாங்க, அதெல்லாம் உங்க பழகி போச்சு. அதோட இல்லை, அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மற்றவங்க எல்லாம் சிஎம் வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அவங்க ஏன் என்னையுமே கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, புக்கில் வந்தாலும் சொல்லுவாங்க, அதை ஏன் படிச்சுட்டு இருக்கேன்னு. உங்க கணவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நிறைய திட்டங்கள் பிடிக்கும். அதில் வந்து இந்த காலை உணவு திட்டம், நான் முதல்வன், அப்புறம் வந்து இந்த தோழி விடுதி, அப்புறம் இந்த இப்போ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் விடுதி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச திட்டங்கள். உங்க ரொட்டீன் என்னம்மா ஒரு நாளைக்கு? என்னோட காலையில் நானும் சீக்கிரம் எந்திரிச்சு வாக்கிங் போவேன், அப்புறம் சாமி கும்பிடுவேன். ஓஹோ, அது டெய்லி அது ஒன்று. அப்புறம் வீட்டு வேலைகள் எனக்கும் சரியாக இருக்கும். இவங்களை கவனிக்கிறது, இவங்களுக்கு தேவையானது செய்கிறது, வர்றவங்களை பார்க்குறது எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் லேடியாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சருடைய, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் லேடின்னு சொன்னாலே எனக்கு நான் எப்பயும் போல இருக்கணும் தான் நினைப்பேன் நார்மலாக. ஏன் அப்படி? எனக்கு என்னமோ அது அப்படி ஸ்பெஷலாக அது மாதிரி சொல்கிறத விட நம்ம எல்லாரும் போலையும் எப்பயும் போல இருப்போம் அப்படின்னு நினைப்பேன். உங்களுடைய புத்தகத்தில் உங்களுடைய பயணங்களை பற்றி நிறைய எழுதிருக்கீங்க, வெளிநாட்டு பயணங்கள். உங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமான பயணம் அப்படின்னா நீங்கள்? எனக்கு வந்து எல்லாமே வெளிநாட்டு பயணத்தில் வந்து ஒவ்வொரு நாடும் ஒரு ஒரு அனுபவம், எல்லாமே எனக்கு பிடிச்சதுல அதில் ரொம்ப வந்து ஜப்பான் பிடிக்கும். ஜப்பான் இப்போ ரீசெண்டாக கூட? ஆமாம், இப்போ 3ஆவது தடவை போயிட்டு வந்தோம். ஓ, ஏன் ஜப்பான்? எனக்கு என்னமோ அவங்களுடைய அந்த பணிவு, அவங்க நடந்துக்கிறது, அவங்க வந்து அந்த சுத்தம், அந்த அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டிசிப்ளின், அதாவது ரொம்ப ஏஜடாக இருக்கிறவங்க கூட அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கரெக்டாக பஞ்சுவாலிட்டி, அது எல்லாமே அந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடித்த நாடுன்னா ஜப்பான்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப பிடிச்ச ஊர்? எனக்கு எங்கள் ஊர் திருவெண்காடு தான் பிடிக்கும். அதுக்கு நிறைய பெருமை இருக்குல்ல? ஆமாம், காசிக்கு சமமான ஸ்தலம் தான் அதுவும். ஓ, பாடல் பெற்ற ஸ்தலமா? ஆமாம், காசிக்கு சமமானதில் திருவெண்காடு. ஓ, என்ன 5 இருக்குது, அதில் எங்கள் திருவெண்காடு 1. ஓஹோ. 3 அந்த கோயிலில் வந்து 3 குளம், 3 மூர்த்திகள், 3 அம்மன், அந்த மாதிரி எல்லாமே 3 விருஷம், தலை விருஷம் 3 கோயிலோட ஸ்பெஷலு. அதில் எனக்கு வந்து திருவெண்காடுனா பிடிக்கும். அங்கே கோவிலில் வந்து நீங்கள் புனரமைப்பெல்லாம்? அது அந்த கோயில் இல்லை, எனக்கு குலதெய்வம் கோயில், கீழப்பெரம்பலம்னு குலதெய்வம் கோயில், அதை தான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து அறநிலையத்துறையை சேர்ந்தது. ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு போய் 3 நாள் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது போன மாதம். ஊருக்குன்னு எப்படி இருந்தாலும் மாதம் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போய். மனுஷாலாம் இருக்கிறாங்களா? அம்மா இருக்காங்கல்ல, அம்மா ஊர்ல தான் இருக்காங்க. அம்மான்னு சொல்லும்போது சித்திய அம்மா இருக்காங்க. அவருக்கு ஓய்வெல்லாம் கிடைக்குமா? அவருக்கு ஹாபிஸ் உண்டு? ஹாபிஸ்ங்கிறது ஓய்வு கிடைக்கிறதே ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. கிடைக்கிற நேரத்தில் நைட்டில் கொஞ்சம் இந்த டிபேட்டு, இந்த டிவியில் நியூஸு இதெல்லாம் இன்னும் டென்ஷன் இல்லை பார்ப்பாங்க. ஆனால் எல்லாம் கிரிக்கெட் பார்ப்பாங்க நிறையா. ஓஹோ,
அவருக்கு யார் ரொம்ப பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும்? தோனி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிரிக்கெட்டில் ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டுக்கு போனாலும் ஸ்டேடியத்துக்கு கொண்டு போயிட வராங்க. ஆமாம், போய் பார்ப்பாங்க. விம்பிள்டன் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது நானும் போனேன். கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஃபேமிலியிலே இருக்குது. கிரிக்கெட் கலைஞருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அது தெரியல. அவர் தோனி எல்லாமும் பார்த்துருக்கிறாரு, சச்சினை பார்த்துருக்கிறாரு. ஆமாம், அவங்க கபில் தேவிலேருந்து பார்த்துருப்பாங்க. பாட்டு கேட்பாங்க நைட்டில் வந்து படுக்கும்போது, பாட்டு பழைய பாட்டெல்லாம் கேட்பாங்க. படமும் எப்பயாவது டிவியில் வந்துட்டு போட்டு பார்ப்பாங்க.